ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 7 days கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளான எம்மியான டேஸ்ட்டில் ஒரு வெஜ் காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் 3, காலிஃப்ளவர் 1 கப், தக்காளி 2, குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, தேங்காய் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 1 இன்ச், கிராம்பு 3. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பவுல் வச்சு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இது கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கொதி வரும்போது நம்ம காலிஃப்ளவர் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து இதை வாட்டரை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை 1 இன்ச், கிராம்பு 3 இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரும்போது பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 3, அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை இது கூட ஆட் பண்ணலாம். நான் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தினா தக்காளி நல்லா குயிக்காக வதங்கிடும். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதை பேன் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பேன் ஓப்பன் பண்ணி இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி அந்த தண்ணியெல்லாம் வந்திருக்கோம்ல, அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துருக்கோம்ல, சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரையும் சேர்த்து காலிஃப்ளவர் ப்ளஸ் அந்த தக்காளி வெங்காயம் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வேகிற வரைக்கும்.
பேன் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வேகிற கேப்பில் நம்ம இனி வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1 கப் போட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி இந்த தேங்காவை வந்து நம்ம காலிஃப்ளவர் கிரேவிக்குள்ளே நம்ம இன்னும் ஆட் பண்ணணும். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இது கொத்தமல்லி தழை கார்னிஷிங்காக தூவி நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் ஒரு சுவை, அதுவே அறுசுவை.